கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளை உயர்த்துவது நிச்சயம். ஆனால் யாருக்கு முன்பாக உயர்த்துவேன் சொல்லுகிறார்னா, சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கட்டும். மொர்தெகாய் என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் ஆமான், கொடிய ஆமான், துஷ்ட ஆமான் எழும்புகிறான். கொலை செய்ய வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த ஆமானுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்தினார். பாருங்க, எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்னாடி ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அந்த ஆமான் கையினாலேயே மொர்தெகாயை உயர்த்தினான். நீங்கள் அழிவீர்கள், உங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று யார் யார் நினைத்திருக்கிறார்களோ அவர்கள் கைகளுக்கு முன்பாக, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவேன். சங்கீதம் 23:5 நீங்கள் வாசித்து பார்த்தா, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். பாத்திரம் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒருவேளை இப்பொழுது எம்டி பாத்திரமாக இருக்கலாம், இப்பொழுது ஆகாத பாத்திரமாக இருக்கலாம், இப்பொழுது குப்பையான ஒரு பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலே உங்களை எடுக்கும் பொழுது பயனுள்ள பாத்திரமாய், ஆசீர்வாதமான பாத்திரமாய், மேன்மையின் பாத்திரமாய், கர்த்தருடைய கரத்தின் கிரியையாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயம் கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவார். யோசபாத்ங்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் 3 பேர் சத்துருக்களாய் எழும்பினார்கள். மோவாபியர், ஆமோன் புத்திர சயீர் மலை தேசத்தான். இந்த யோசபாத்தை ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. 2 நாளாகமம் 20:12 ஆண்டவர் சொன்னா, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். பாருங்க, அதே அதிகாரம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சத்துருக்களின் பெயரில் களிகூறும்படிக்கு கர்த்தர் உயர்த்தினார். என் அன்புக்குரியவர்களே, சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துவான். சத்துருக்களின் பெயரில் உங்களை உயர்த்துவான். சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை உயர்த்துவான். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. ஒரு ஏழை அதிகாரி ஒருவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கும் மேலே பெரிய அதிகாரி என்னை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டார். அவருடைய திட்டம் போட்டுட்டான். அந்த திட்டத்துக்கு விரோதமாக யாராலையும் நிற்க முடியாது. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு மனிதர். ஆனால் என்னை சொல்லி சொன்னார், உன்னை அழிக்கிறனா இல்லையாப்பா. ஆனால் அவர் அழிந்து போனார். பிரதர், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணினான். சத்துருக்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தினான். என் அன்புக்குரியவர்களை கத்த உயர்த்துவா. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.